தமிழக முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் இவர் முதலீடை ஈர்க்கிறதுக்காக பல சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுட்டு தான் இருக்காரு. அப்படி கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்துக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. வர செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுப்பயணமானது நீடிக்குது. இப்ப ஜெர்மனில இருக்காரு. இதை முடிச்சுட்டு அவர் இங்கிலாந்து போவார். சரி, அப்படி ஜெர்மன் விசிட்ல என்ன மாதிரியான விஷுவல்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நாமளும் சர்ச் எல்லாம் போட்டு பார்த்தோம். அதுல தலைவர் புறாக்கு உணவு கொடுக்கிறது, கார்ல நல்லா மாசா இருக்கிறது, கோட் சூட் போட்டு நல்லா கெத்தா பேசுறது, இந்த மாதிரியான விஷுவல்ஸை நம்ம பார்த்தோம். சரி, இது ஒரு புறம் இருக்க என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க கொண்டு வராங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி 2022ல இருந்து 25 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கொண்டு வராங்க? என்ன ஃபேக்டரிஸ் உள்ள வருது? எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது? எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்க? இங்க இருந்து இது வரைக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ?